ஐந்தாவது அத்தியாயத்துக்கு வருவோம். அத்ரியின் புத்திரரால் இவ்விதம் சொல்லப்பட்ட சத்சங்க மகாத்மியத்தை கேட்டு ஜமத்கினியின் குமாரனான ராமன் மனமகிழ்ச்சியுடன் பின்னும் வினவத் தொடங்கினான். இப்போ பரசுராமர் தத்தாத்திரிட்ட கேட்கிறார், ஆஹா, நீங்க சொன்னதை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எனக்கு புரிய வருது. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? சத்சங்கமானது சுபங்களுக்கு மூல காரணம் என்று தாங்கள் சொன்னது உண்மைதான். அதனை ஒரு உபாக்கியத்தினால் பிரத்யட்சமாகவும் நிறுவனம் செய்தீர்கள். அது ஒரு உதாரணத்தின் மூலியமா எனக்கு சொல்லி எடுத்து சொன்னீங்க. எவன் எவ்விதமான சங்கத்தை சார்கிறானோ அதனை அனுசரித்தே பலனையும் அவன் அடைகின்றான். ஹேமலேக்கை ஸ்திரியாக இருந்த போதிலும் அவளுடைய சேர்க்கையினால் எல்லோருக்கும் மகத்தான பலனை பெற்றனர். ஹேமலேக்கைன்ற ஒரு பெண்ணால் ராஜா, ராணி, அந்த மக்கள், தன்னுடைய கணவன் அனைவருமே அந்த ஞானத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறதுனால அதை சொல்ல வராரு இவர். ஆயினும் ஏமசுடன் அவளால் எவ்விதம் போதனை செய்யப்பட்டான் ஆயினும் என்பதை மறுபடியும் கேட்க விரும்புகிறேன். நீங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி அவர் சொன்னா, இந்த மாதிரி அவர் கேட்டாரு, உடனே அவருக்குள்ள வைராக்கியம் வந்துருச்சு, அதனால அவன் தெளிவடைஞ்சிட்டான்னு நீங்க இல்ல, அது இன்னும் டீட்டெயிலா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான கான்வர்சேஷன்லாம் நடந்துச்சு, இவன் என்ன கேள்வி கேட்டான், இவன் எப்படி ஸ்டெப்பா குரோ ஆனா, ஏன்னா நானும் குரோ ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க கிட்ட நடந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டா என்னுடைய புத்தியும் என்ன ஆகும், விழிப்படையும் நினைக்கிறேன். அதனால எனக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்க. உடனே தத்தாத்திரி என்ன சொல்றாரு, மிகவும் பரிசுத்தமான அக்கதையினை சொல்லுகிறேன் கேள். இவங்களுக்குள்ள நடந்த இன்னும் அந்த டிஸ்கஷனை டீட்டெயிலா சொல்றேன். ஹேமலேக்கையினுடைய வாக்கியங்களை கேட்டு விஷயங்களை விசரமடைந்து அவற்றில் போதும் என்ற எண்ணம் உதித்தவனாகி துக்கினாக இருந்தனன். அதாவது ஞான கருத்துக்களை கேட்காம இருக்கிற வரைக்குமாச்சு கொஞ்சம் நமக்கு அஞ்ஞானம் இருக்கும். அஞ்ஞானம் இருந்தா அஞ்ஞானத்தினால வரக்கூடிய சுகம் நமக்கு கிடைக்கும். அதுல கொஞ்சம் நமக்கு கிடைக்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இந்த ஆன்மீகம் ஞானம்னு வந்துட்டா கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டா அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை, இதுல ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணும் இல்லைன்னா இப்ப இதுலதான் இருக்குங்கும் போது அதிலும் வேணான்ட்டீங்க, இதுலயும் ஒண்ணும் கிடைக்கல. ரெண்டுக்கும் நடுவுல நீங்க ஏதோ இந்த ரோட்டுக்கு போவோம் அந்த ரோட்டுக்கு போனாம நடுச்சந்தில நிக்க வச்ச மாதிரி நின்றுட்ட மாதிரி இருக்கு. அதுவாச்சும் கொஞ்சம் சுகம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் அஞ்ஞானமா இருந்தாலும் அது சுகம் கொடுத்துச்சு. இது ஞானமும் வரல, அஞ்ஞானத்து பக்கமும் போக முடியல. ரெண்டுக்கு நடுவுல மதில் மேல் போன மாதிரி நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது பெரிய துக்கமா இருக்குன்னு பல பேர் இந்த சாதகர்கள் என்னிடம் சொல்வதுண்டு. ஆனா அது யதார்த்தம் தான், அது உண்மைதான். அதை தான் இங்க ஏமசுடன் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, வெகு கால பழக்கமாக விஷய வாசனைகளுக்கு உட்பட்டவனாக இருந்ததால் சீக்கிரம் அவற்றை தியாகம் செய்யாவது எடுத்து கொள்ளாவது அவனுக்கு துணி உண்டாகவில்லை. இப்ப ஹேமலேக்கை சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அவனுக்குள்ள இது சரியாதான் இருக்கும் போல இருக்கு, இது ஏதோ ஒரு உண்மைதான் போல இருக்குன்னு அவனுக்குள்ள அந்த புத்தி கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மனசு ஒத்துக்கல. பல வருடங்களாக பல மாதங்களாக தொடர்ந்து இதெல்லாம் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய விஷயம், காஃபி எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய விஷயம், லட்டு எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு சுகம் கொடுக்குற விஷயம்னு சொல்லி நான் அனுபவிச்சு வச்ச விஷயத்தை என்னால விட முடியல. எனக்கு விடுவதற்கு உண்டான துணிவு, அதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சக்தி எனக்குள்ள வரல. ஆனா இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு புரிய வந்துருச்சு. முன்ன புரியவே இல்லை, அதோட சேர்ந்து ஓடுனேன். இப்ப ஹேமலேக்கை சொன்னதுலனால எனக்கு ஓரளவுக்கு புத்தி வந்துருச்சு. ஆனா விட முடியலையே. எனக்கு அறிவு இருக்குது, ஆனா அதை விட முடியலையே. நான் திருப்பி திருப்பி பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே, திருப்பி திருப்பி அதே விஷயத்த செய்யறேனே. சரி, அதே விஷயத்த செஞ்சாலும் பரவாயில்ல, செஞ்ச உடனே நமக்கு தெரியுது, ஆனா நம்மளால என்ன பண்றோம், திருப்பி இப்படியே பண்றோமே. இது தப்புன்னு தெரியுது, இல்ல இது பந்தம்னு தெரியுது, திருப்பி நம்ம இதே விஷயத்த பண்றோமே. அப்ப நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சும் மனசு அதை விடாம அதே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணும்போது, பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் வரும், ஒரு குற்ற உணர்வு வரும், ஒரு வெறுப்புத்தன்மை வரும். அட என்னடா போங்க, சரி, பந்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொருளை பார்த்த உடனே எனக்குள்ள என்னமோ பண்ணிருச்சு, அதை நான் வாங்கிட்டேன், அது என்ன அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அப்ப நான் வெளியவே போறதில்ல, அது பண்றது இல்லம்மா. ஆனா திருப்பி திருப்பி ஒரு சீரியலை பாக்குறது, திருப்பி திருப்பி எதையாவது ஒண்ணு பண்றது, நம்ம பந்தப்பட்ட விஷயத்திலேயே நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம திருப்பி மாட்டிக்கிறோம்ல, அதை தான் இங்க சொல்றாங்க. அவனுக்கு துணிவு உண்டாகுவதில்லை. துணிவு ஃபுல்லா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வரல அவனுக்கு, ஏமசூடனுக்கு.
அவன் தனக்கு அதிக வெட்கமா இருந்தபடியினால் தன் பிரியினிடம் ஒன்றும் சொல்லாமலே இருந்தான். இது வேற ஒரு கொடுமை. அவனுக்கு வைராக்கியம் முழுசா வரல. இந்த வெளி உலக சுகத்துல ஒன்றும் பெருசா இல்ல, அது எல்லாத்துலயும் துக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவன். அவனுக்கு சுகம் கொடுக்குற எல்லா விஷயத்திலையும் அது இன்னொரு டைமென்ஷனான துக்கம் கொடுக்குற விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த புத்தி வந்துருச்சு, வைராக்கியம் வந்துருச்சு. ஆனா முழுசா விட முடியல. ஆனா திருப்பி அனுபவிச்சுட்டே இருக்கிறான். இது அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால இவனுடைய மனைவியை இவனை சந்திக்கிறதுக்கு இவனுக்கு வெக்கமா இருக்கு. அவ போய் பார்த்தா அவ என்ன நினைப்பா, பாத்தியா நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேறிய, திருப்பி இதே பண்றிய. பல பேருக்கு நம்ம உபதேசம் கொடுத்தாலும் என்னோட பேசுறதுக்கோ இல்ல என்னோட பாக்குறதுக்கோ பயப்படுவாங்க. ஏன்னா இவர் திருப்பி திருப்பி நீ அதை பண்ணியா இதை பண்ணியா தியானம் பண்றியா அதை பண்றியான்னு கேட்பாரு. இதுக்குன்னே இவரை சந்திக்கவே கூடாது. எப்பயாவது ஒரு வாட்டி ஹாய் பாய் இங்க எல்லாம் அப்படியே இது பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறது உண்டு. ஏன்னா நமக்கே கஷ்டமா இருக்கும், நம்ம தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே, அவரு தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம பிராக்டிஸே பண்றது இல்லையே, அப்ப நம்ம எப்படி போய் நிக்கிறது? அப்ப பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா காலையில அந்த தூக்கம் வரும்போது என்னால எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நித்ரா தேவி என்னை அப்படியே போட்டு ஆக்கர்ஷணம் பண்ணிடும். இல்லாட்டினா எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இது இருக்குது, அது இருக்குது, நமக்கே 1000 காரணத்தை கொடுத்துட்டு அது எனக்கு இன்னும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை நான் சொல்ல முடியாது, ஆனா அதுக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அதையும் போஸ்ட்பான் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாமே இங்க என்ன பண்றாரு, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவன் தன் பிரிய இடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். சித்தம் குழம்பியவனாக சில நாள் சென்றபோது தனக்கு ஆசக்தி உள்ள விஷயங்களிடமிருந்து தன் பிரியை தோஷங்களை நினைவூற்றும் வாசனை வசத்தினால் தன்னையே இகழ்ந்து கொண்டும் விஷயங்களை பூசித்தனன். தன்னையே திட்டிக்கிட்டு தன் மேலேயே குற்ற உணர்வு வச்சுக்கிட்டு தன்னையே துக்கத்துல போட்டுக்கிட்டு ஆனா பொருளையும் விட முடியாம அதை அனுபவிச்சுக்கிட்டு இப்படியே கொஞ்ச காலம் வண்டியை ஓட்டிருக்கான். வாசனையின் வேகத்தினால் அவற்றிற்குள்ளாகி விஷயங்களிலிருந்து செல்லுகின்றான். பிறகு அவன் தன் பிரியை சொன்ன விஷய தோஷங்களை நினைத்து சோகத்தினால் சித்தம் சலிக்கப்பட்டு வேசனப்படுகின்றான். இந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம கடக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். நமக்கு ஞானம் ஒரு அடிப்படையான விவேகம் வைராகியம் வர வரைக்கும் அஞ்ஞானத்தின் மீது வஸ்துக்களின் மீது ஆசை கொண்டு திரிவோம். கொஞ்சம் ஞானம் வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் அதனோடு நமக்கு ஒரு பெரிய ஒரு போர் நடக்கும். அதை விடுறதா விட வேணாமா, அதை வச்சுக்கிறதா வேணாமா, அல்ல நம்ம விட முடியலையேன்னு. இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு நிறைய துக்கங்கள், இந்த விஷயம் இந்த நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்லயே நமக்கு நிறைய துக்கங்கள் வரும். எப்படி ஏமாசுடன் துக்கப்படுறான்ல, அந்த துக்கம் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அது உங்களுக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு போகும். அந்த துக்கம் உங்களுக்கு வைராக்கியம் வரலையேன்னு தான் நீங்க துக்கப்படுறீங்களே தவிர வேற எதுக்கும் துக்கப்படல. எனக்கு விவேகம் இன்னும் வரலையே, இவ்வளவு கேட்டும் இவ்வளவு செஞ்சும் எனக்கு இன்னமும் அது முழுமையா வரலையேன்னு நினைக்கும் போது ஐயோ எனக்கு வரணுமேங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு துக்கம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்போ ஒரு பக்கம் இது தவறுன்னு என்று தெரிந்தாலும் அதை விட வேண்டும், விட முடியவில்லை. ஆனா அதற்கு நான் என்னை தயார்படுத்த வேண்டும். இப்ப இந்த இடைக்காலத்துல வரக்கூடிய துக்கமானது சரியானதுதான், அது நம்மை மேல் நோக்கி எடுத்துட்டு போகும். அப்படிதான் ஏமசுடன் எடுத்துட்டு போகுது. இப்ப தன்னுடைய மனைவி சொன்ன விஷயத்த எல்லா இந்த வஸ்துக்களிலும் பார்த்து 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 அவன் என்ன பண்றான், காலப்போக்கில் அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் அதிகமாகி அந்த விஷயங்களிலிருந்து விலகி நிற்க பழகி விடுகிறான். அவனுக்குள்ள வைராக்கியம் வந்து விட்டது. அதான் இங்க சொல்றாரு. இப்படி அவன் சித்தமானது ஊசலாடி கொண்டிருந்தது. புசிக்கத்தக்க சாதனங்கள், வஸ்திரம், பூஷணம், வனிதை, வாகனம், மித்திரர்கள், பிரியர்கள் இவற்றில் யாதொன்றிலும் அவனுக்கு சுககரமான இருக்கவில்லை. எந்த விஷயமும் அவனை சுத்தி இருக்கிறதுல அவனுக்கு சுகங்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா தோஷ திருஷ்டியின் படியால் விஷயங்கள் புசிக்கவும் துணி உண்டாகவில்லை. அவன் எல்லா விஷயத்திலையும் அதுல இருக்கக்கூடிய இன்னொரு இந்த தோஷ தரிசனத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு அதுல சுகம் தரல. அது என்னப்பா இதுக்கு பின்னாடி அது அப்படிங்கும்போது எதுவுமே அவனுக்கு சுகமான விஷயமா தோணல. எதுவுமே அவனுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை அவனுக்குள்ள ஏற்படுத்தல. இவ்விதம் சோக வசத்தினால் நிறமாறிய கண்களின் முகத்தை உடைய ராஜகுமாரன் ஏமலேக்கியை பார்த்து ஒரு தினம் அவன் சமீபத்திற்கு சென்று இப்படி அவன் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஹேமலேக்கைக்கு புரியுது, ஓஹோ நம்ம வீட்டுக்காரர் ஏதோ சிரமத்துல இருக்காரு, ஏதோ சொல்ல தடங்குறாரு, அவர்கிட்ட போய் என்ன பேசலாம் அப்படின்ட்டு இவளே போய் அவர் பக்கத்துல இருந்து என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு எடுக்குதும் அது சரியில்லையா, நீங்க முன்ன போல இல்லையே, உடம்புல எதுவும் பிரச்சனையா, உடம்புல எதுவும் பிரச்சனைனா நம்ம மருந்து எல்லாம் இருக்குது, சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, அதை சொல்லி நம்ம எடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனா அந்த உடம்பு பிரச்சனையாகிறதுக்கான மூல காரணம் மனதாக இருந்துச்சுன்னா மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணுவதற்கு உங்களுடைய பிரச்சனைக்கு நேரடியாக எந்த ஒரு ஆயுர்வேதமும் சொல்லல. அது நம்மளே உள்நோக்கி திருப்பி பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டு உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, அதை சரி பண்ணலாம் அப்படின்னு
தன்னுடைய கணவனிடம் வந்து ஏமலேக்கை கேட்கின்றாள். ஏ பிரியரே, உங்களுக்கு இந்த சோகம் யாது காரணமாக உண்டாயிற்று, சொல்லுங்கள் என்று மொழிந்தாள். உடனே ஏமலேக்கை இவ்விதம் மொழிந்ததை கேட்டு ராஜகுமாரன் சொல்லுகின்றான், பிரியையே, என் சோகத்தின் காரணத்தை சொல்கிறேன் கேட்பாய். முன் எனக்கு சுகமாய் புலப்பட்டவன எல்லாம் உன் மொழியை கேட்ட பிறகு இப்பொழுது வேறு விதமாகிவிட்டன. எல்லாம் எல்லாம் சுகமா இருந்தது. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போவேன், ஏதாவது டூர் போவேன், யாராவது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்ப அவங்களெல்லாம் பார்த்தாலே ஐயோ அப்பா, எனக்கு அவங்ககிட்ட பேச வேணாம்னு நினைக்கிறேன், அவங்க என்கிட்ட பேசாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு காலத்துல அவங்களோட தான் நானும் சேர்ந்து அவங்க பண்றக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு வேணான்னு தோணுது. ஏன்? எனக்கு வைராக்கியம் விவேகம் ஏற்பட்டு விட்டது. அததான் சொல்ற அவர். உன் மொழியை கேட்ட பிறகு இப்பொழுது வேறு விதமாகிவிட்டன. சுகத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் காணவில்லை. அவனுக்கு வைராக்கியம் ரொம்ப தீர்க்கமாயிருச்சு போல இருக்கு. எனக்கு சுகம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு தெரியலையப்பா. எல்லா விஷயத்திலையுமே எனக்கு துக்கம் தர விஷயத்தையும் பார்க்கறதுனால எனக்கு எதுலையுமே சுகம் கிடைக்கும்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். வைராக்கியத்தோட உச்சத்துக்கு போயிட்டான் போல இருக்கவன். நான் சுகத்தை காணவில்லை. வதைக்கப்பட போகிறவனுக்கு அரசனால் அளிக்கப்பட்ட போஜனங்கள் சுகத்தை எப்படி கூடாவோ அப்படி விஷயங்கள் எனக்கு சுகத்தை தரவில்லை. ஒரு ராஜாவால பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஒருத்தனை தூக்குல போட போறாங்க, இல்ல அவன் தலையை வெட்ட போறாங்க. அப்படிப்பட்டவனுக்கு ஏகப்பட்ட போஜனங்களை கொடுத்து நல்லா சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தாலும் அவனுக்கு அது மேல ஒரு விருப்பம் வருமா? அடுத்த செகண்ட் என் தலையை துண்டி வச்சிருவீங்க, இப்ப இது சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, இதுல என்ன இருக்குது? இப்ப 2 நாள் என்ன ஃபுல்லா நீங்க 5 ஸ்டார்ல நீங்க நிக்க வச்சாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. அடுத்த நாள் என்ன தூக்கு போட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்படி எப்படி இருக்குமோ அவனுக்கு மனநிலையோ, அதே போல எனக்கு என்னை சுத்தி எவ்வளவோ போகங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுல எதுலையுமே எனக்கு ஒரு ஈடுபாடு வரலையே அப்படிங்கிறான். அப்படி விஷயங்கள் எனக்கு சுகத்தை தரவில்லை. ஆனாலும் விஷயங்களை தியாகம் செய்ய எனக்கு வல்லமை இல்லாதபடியால், ஆனாலும் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்னால விட்டு இருக்க முடியல. இதுதான் என்னுடைய பிரச்சனை. ராஜ்ய காரியத்தை படர்களாக பீடிக்கப்பட்ட மனிதனைப் போல வாசனா வசனாகி சதா விஷயங்களை அனுபவிக்கின்றேன். இப்படி இருக்கிறபடியால் நான் யாதொன்றை செய்தால் சுகம் பெறுவோனோ அதை எனக்கு சொல்ல வேண்டும். இப்படி நான் தொடர்ந்து விஷயங்களெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், வைராக்கியமும் இருக்குது, எதுலையும் சுகம் இல்லைன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய, என்னை மேம்படுத்துவாயாக அப்படின்னு கேட்கிறான். ஏமலேக்கை இதெல்லாம் கேட்ட உடனே, இவ்விதம் கேட்டபோது ஏமலேக்கை தனக்குள் சொல்லி கொண்டதாவது, என் வாக்கியத்தை கேட்ட பிறகு இவருக்கு நல்ல வைராக்கியம் ஜனித்திருக்குது, பரவாயில்லையே, நம்ம எதற்கோசரம் இவ்வளவு தூரம் எஃபெக்ட் போட்டோமோ அந்த எஃபெக்ட் நடந்திருக்குது, வேலை ஸ்டார்ட் ஆகிருக்குது, நல்ல விஷயம்தான். அப்ப ஏமலேக்கை சொன்ன விஷயத்த கேட்டதுனால அவனுக்குள்ள வைராக்கியம் ஏற்பட்டு அவனுக்குள்ள மேம்பட்டு இருக்கிறான். அப்ப ஏமலேக்கையினுடைய தொடர்பு சத்சங்கம் அவனுக்குள் வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்விதம் முடிந்ததனால் இவரிடம் சிரேசியான வித்து இருக்கிறது என்று தெரிய வருகிறது. நான் மொழிந்த அவ்விதமான வாக்குகளை கேட்கும் எவர்கள் முந்திய ஸ்திதியிலிருந்து கொஞ்சமேனும் மாறுபடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலத்திலும் சிரேசை உண்டாகாலம் என்று எண்ணக்கூடாது. இங்க சொல்றா, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானா நமக்கு, இப்படி நான் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தினால ஒரு சில பேர் மாறவே இல்லைன்னு நீங்க நினைச்சு கொண்டிருந்தாலும் அது தவறு. அவர்களுக்கு உண்டான மாற்றம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். இப்பொழுது நடக்கவில்லை என்றாலும் ஒரு காலத்தில் அவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஆனால் என்னுடைய கணவனுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை கொஞ்சமாவது அவனுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. அப்ப நம்ம பல வருஷங்களாக நீங்க சத்சங்கம் கேட்குறீங்க, நம்ம கிளாஸ் அட்டன் பண்றீங்க, தொடர்ந்து தொடர்புல இருக்கீங்க. அப்ப நீங்க ஆரம்பத்துல எப்படி இருந்த நான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் நடந்திருந்தாலுமே நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. நம்ம அடைய வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு, ஆனால் பாதை சரி, சத்சங்கம் சரி, நாம் சரியான திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே தெளிவுபடுத்துகிறது தான். இப்ப எவ்வளவோ விஷயத்துல இருந்து நம்ம வைராக்கியம் வந்திருப்போம், எவ்வளவோ நம்ம மன அமைப்பை நம்ம மாற்றிருப்போம், எவ்வளோ தேவையில்லாத விஷயத்தை தியாகம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சி தானே. விவேகம் வைராக்கியம் இப்படித்தானே நமக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றாரு. யாவராலோ இருதய கமலவாசியும் ஆத்ம தேவதையுமான திருப்புரை அகிலம் ஆராதிக்கப்படுகிறாளோ அவர்களுக்குத்தான் இவ்விதமான வைராக்கியம் உதயமாகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
யாரால தொடர்ந்து இங்க வந்து தேவிய சொல்றாரு, நம்ம எந்த ஒரு பரமாத்மாவான இறைவனை நம்ம தொடர்ந்து நினைச்சு நம்ம பூஜிக்கும் போதோ, பக்தி செலுத்தும் போதோ, அல்லது மனதார நம்மால தொடர்ந்து நம்ம வந்து உபாசனை செய்யும் பொழுது, அது நம்ம இதயத்திலேயே நம்மளோட புத்தியிலேயே இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தோன்றுவதற்கு உண்டான ஒரு ஸ்பேஸ், ஒரு விதமான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத இங்க ஹேமலேக்கி சொல்லுகிறார். என இம்மாதிரியான தன் மனதில் சொல்லிக்கொண்டு ஹேமலேக்கை தன் கணவனுக்கு போதம் உண்டாகும் பொருட்டு, போதம் என்றால் ஞானம் உண்டாகும் பொருட்டு தன்னுடைய வித்துவ தத்துவத்தை வெளிப்படாமல் மறைத்து கொண்டு வேறு ஒரு வழிவிதமாக விருத்தாந்தம் போல் அதன் அடியில் வருமாறு சொல்ல ஆரம்பித்தாள். இப்ப தன்னுடைய கணவனுக்கு ஓஹோ ஓரளவுக்கு வைராகியம் வந்திருக்கு, அப்ப நேரா சொல்லியிருக்கலாமே அடுத்த ஞானத்தை, அப்படின்னா சொல்லல. தன்னுடைய ஞானத்தை மறைத்து ஒரு கதையின் மூலியமாக அந்த ஞானத்தை வேறு விதமாக தன் கணவனுக்கு போதிக்க முயற்சி செய்கின்றாள். ஏன்? என்னைக்காவது வீட்டுல மனைவி சொல்றத கணவன் கேட்டிருக்காரா? கணவன் சொல்றத மனைவி கேட்டிருக்காங்களா? எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நேரடியா எதுவுமே சொன்னா நோ, அத எப்படி சொல்ற மாதிரி சொன்னா அப்படியா யோசிக்கலான்னு யோசிப்பாங்க. அப்ப ஏமலைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இதுதான்ப்பா சத்தியம்னு சொன்னா இவர் இப்ப கேட்கிற லிசனிங் மோட்ல கிடையாது. அவருக்கு எப்படி சொன்னா புரிய வைக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ஒரு கதையின் மூலியமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கும் அப்படிதான். நேரடியா நீ தான் வந்து பிரம்மம், நீ தான் ஆத்மா, வேற ஒண்ணும் கிடையாது, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு சத்தியத்தை சொன்னோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. எதை சொல்ல வரீங்க? சரி, அப்ப நமக்கு எப்படி புரியும்? சில விதமான பலவித மனதுக்கு புரிகிற மாதிரியான பல விஷயங்களை சேர்த்து அதை வைத்து உள்ளுக்குள்ள எப்படி நம்ம வந்து மருந்தை கொடுப்பது போல நமக்குள்ள சத்தியத்தை இப்போது ஒரு கதையின் மூலியமாக நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றாள் ஏமலேக்கை. இந்த ஸ்டோரி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி, அதே மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த புஸ்தகம் இருந்தா பெட்டர், உங்ககிட்ட இருந்தா நீங்க திருப்பி திருப்பி எடுத்து இந்த ஸ்டோரியை படிச்சாதான் இது புரியும், இல்லாட்டி புரியவே புரியாது. இந்த ஸ்டோரியோட சேர்ந்து ஆத்ம சத்தியத்தையும் அவ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவாள். அதே நேரத்துல இந்த ஸ்டோரியில சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இதை வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு உங்களுக்கு இதனோட எசன்ஸை மட்டும் சொல்றேன். எல்லா வரிகளையும் படித்தேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு புத்தகம் இல்லாட்டி புரியறதுக்கு வாய்ப்பு. இப்ப தன்னுடைய கணவனுக்கு ஏமசூடனுக்கு எடுத்துரைக்கின்றார் ஒரு கதையின் மூலியமாக. முன்னொரு காலத்தில் என் தாயானவள் யாரோ ஒரு தோழியை என்னுடன் விளையாட எனக்கு தந்தனள். ஹேமலேக்கை தன்னுடைய கதையின் மூலியமாக சொல்ல வருவது என்னன்னா, என்னுடைய தாய்வானது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, யாரோ ஒரு தோழியானவளை எனக்கு என்னோட விளையாடுவதற்கு தந்தா. அந்த தோழியானவள் சத்துவகுணமுடையவள், சதியாக இருக்க வேண்டும். அந்த தோழி சுபாவமாகவே சதியாக இருந்தாலும், சதினா நல்ல குணத்துடைய சத்து குணத்துடையவளாக இருந்தாலும், அவள் என்ன பண்ணிருக்கா, ஒரு அசத் குணத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை அதன் நண்பர்களை ஏற்படுத்தி கொண்டாள் அப்படிங்கிறார். அவளுக்கு யாரோ ஒரு அசதியுடன் சேர்க்கை ஏற்பட்டது. இப்ப இந்த சத்து அசத்து இந்த ஃப்ரெண்டு இதுக்கெல்லாம் அர்த்தம் பின்னாடி ஞான விளக்கத்துல வரும். நீங்க கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்குண்டான ஞான விளக்கத்தை பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அப்ப சேர்க்கை ஏற்பட்டது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தோழியும் இருக்காங்க, தோழியோட ஹேமலேக்கை இருக்கிறா. ஹேமலேக்கை தோழி, தோழிக்கு இன்னொரு ஒரு தோழன் அப்படி வச்சுக்கலாம். அந்த தோழன் தான் சத்துவகுணம் இல்லாமல், அதாவது ஒரு அசத் மாயை குணமுடையவன் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அப்ப தன் தோழி அவனோட ரொம்ப நெருங்குவதனால் அவனுடைய குணம் இவனுக்கு மெல்ல மெல்ல இவளுக்கு வர ஆரம்பிக்கிறது தோழிக்கு. இவளால் தோழியை விட்டு பிரிய முடியவில்லை. ஆனால் இவள் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறாள். ஆனால் தன்னுடைய தோழி இயல்பாகவே சத்துவகுணம் கொண்டிருந்தாலும் தீய குணம் கொண்டுள்ள தன்னுடைய நண்பனால், தன்னுடைய பழகக்கூடிய நண்பரால் இவளும் மெல்ல 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 அந்த சத்துவகுணத்திலிருந்து தடுமாறி கொண்டு வருகிறாள் என்பதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். காலப்போக்கில் நானும் என் தோழியும் பிரிய முடியாத அளவுக்கு ஒன்று சேர்ந்து நெருங்கமான தோழி ஆகிவிட்டோம் அப்படின்னார். ஒரு காலகட்டத்திலே அந்த தோழியனுடைய தோழனை அவன் மணந்து அவர்களுக்கு ஒரு புத்திரர்கள் ஏற்படுகின்றது. அதுதான். அப்ப அந்த புத்திரன் ஏற்படுகிறான். அந்த புத்திரனும் தன்னுடைய தோழியோட ஏமலைக்கு இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அந்த புத்திரனும் இவள் பார்த்து இவர் முன்னாடியே அந்த குழந்தையும் வளர ஆரம்பிக்கின்றது.
அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் தான் வந்து அஸ்திரன் என்ற ஒரு பெயர் வைக்கிறாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டோடைய கணவனாக இருக்கக்கூடியவர் மிகவும் மூடத்தன்மை கொண்ட, சத்துவகுணத்துக்கு தமோ குணத்தை உடைய இருக்கக்கூடிய அந்த அவிதியினால் ஆன ஒரு பர்சன். அப்ப அவங்களும் புத்தியும் சேரும்போது வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு அஸ்திரன் பேர் வச்சாலும் அந்த குழந்தைக்கும் அதே விதமான ஒரு மூடத்தன்மையுடைய அந்த குழந்தையாக அது இருக்கின்றது. அதை தான் இங்க சொல்ல வராங்க. அப்புத்திரன் தன் பிதாவின் மூடத்தன்மையும் குணமும் பொருந்தி அநேக விசித்திரமான சிருஷ்டிகளை சமாதிக்கக்கூடிய முடியவனாக இருக்கின்றான். மற்றும் சூன்யை என்ற பிதா மகியினாலும் மூடன் என்னும் பிதாவினாலும் அஸ்திரன் என்னும் பெயருடைய இக்குமாரன் வளர்க்கப்பட்டான். இது என்ன, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை முதல் நான் ஞான விளக்கத்தை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதோட கண்டினியூஷனுக்கு போகலாம். ஹேமலேக்கை என்பவள் வந்து ஒரு ஜீவன். ஜீவன் என்றால் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அந்த கரணத்திலே பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆத்மா. சுத்தமான சுத்த சைத்தன்யம் ஒன்று இருக்கின்றது. அந்த சுத்த சைத்தன்யம் அந்த கரணத்திலே பிரதிபலிக்கும் போது ஒரு கண்ணாடியில சூரியன் பிரதிபலிப்பது போல இந்த ஜீவன் என்ற நிலை வரும்பொழுதே அதுல பிரதிபலிப்பு வந்துட்டாதான் ஜீவன். அப்ப ஜீவன் அந்த பிரதிபலிப்பு இருக்குது, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், கான்சியஸனோட ரிஃப்ளெக்ஷன். அதோட புத்தியும் இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல ஹேமலேக்கை என்பதுதான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், புத்தி என்பதுதான் அவளுடைய தோழி. இவங்க ரெண்டு பேருக்கும் தாயானவளுங்கிறது தான் பரபிரம்மம். பரபிரம்மம் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸா வரும்பொழுது, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸா வரும்போதே தோழி என்ற அந்த புத்தியும் சேருது. இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. புத்திக்கு நேச்சுரலான குணம் சத்துவகுணம். இது ரெண்டும் இருக்கிறது வந்து எந்த விதத்திலும் தவறில்லை, அது நன்றாகவே இருக்கின்றது. அப்ப இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் விளையாடுவதற்காக நீங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தோழியை கொடுக்கின்றால் தாயானவன் போற, இது ரெண்டும் சேர்ந்து உற்பத்தி ஆகின்றது. அப்ப இந்த புத்தி அதுக்கு ஒரு தோழனாக ஒரு நபரை சேர்த்துக்கொள்கிறது. அதுதான் இங்க அவித்யா என்ற ஒரு விஷயம். புத்தி வந்து கான்சியஸ்னஸோட இருந்துச்சுன்னா இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். எப்ப புத்தி தன்னுடைய ஹேமலேக்கையோட மட்டும் தன்னுடைய தோழி இருந்தானா அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனா அந்த புத்திக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நபர் தான் வந்து அவித்தியின் மூலமாக இருக்கக்கூடிய மோகம், மூடத்தன்மை. அப்ப இந்த புத்தி இயல்பாகவே அந்த தோழனோடு சேர்ந்து போக 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 இவர்கள் இருவருக்குள்ளும் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கத்தின் விளைவாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு புத்திரன் தான் நம்ம இங்க சொன்ன மாதிரி அஸ்திரன் என்ற புத்திரன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்தி வந்து அவித்யா என்ற அறியாமையோடு தொடர்ந்து சேரும் பொழுது அங்கு உற்பத்தி ஆகக்கூடியதுதான் மோகம். மோகம், அந்த மோகம் உற்பத்தி ஆவறதுல இருந்து அடுத்தடுத்து வரக்கூடியதுதான் மனம் என்ற புத்திரன். அப்ப புத்தியும் அவித்யாவும் சேரும் போது மனசு உற்பத்தி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப மனசு உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த மனசு வந்து தனக்கே இயல்பா இருக்கக்கூடிய சக்தியில அது நிறைய கற்பனைகளை செய்யக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப இங்க கான்சியஸ்னஸ், புத்தி, அவித்யா, அதுக்கு அடுத்து மனம் உற்பத்தி ஆகிருச்சுன்னு இங்க சொல்றாங்க. இப்ப இதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இவ தோழியாக இருந்துதானே இந்த கதையை சொல்றா தன்னுடைய கணவனுக்கு. நான் அதுல இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா இதை நானே பல தடவை படிச்சாலும் இது புரியறதுக்கு சிரமமா இருக்கு. அதனால எசன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்ப என் தோழி பிரியமான மூடன் அவளுடன் கூடிக்கொண்டிருந்த பொழுதும் அவளை விடாமல் தொடர்ந்து என்னுடைய ஆக்கிரமிப்பு எத்தனம் செய்தனன். அவன் அவ்விதம் எத்தனம் செய்த போதிலும் நான் சுபாவமாக பரிசுத்தானபடியால் அவன் வசத்தில் அடப்படவில்லை. நான் சுபாவமாக பரிசுத்தமானவன் அப்படின்னா என்னது? The consciousness by default is a pure. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டான இந்த தோழி புத்தி அவித்யாவோட சேர்ந்தாலுமே அந்த சேர்க்கை என்னை எந்த விதத்திலையும் அசுத்தப்படுத்தவில்லை என்பதை தான் இங்க வந்து ஹேமலேக்கை சொல்றார். ஆனாலும் மூடனால் நான் அனுபவிக்கப்பட்டவனாகவே உலகம் என்று பரவின. ஈவன் ஐ எம் பியூர், பட்
எல்லாராலும் மீன்ஸ் ஜீவர்கள் ஜென்ரலாவே வந்து இந்த ஆத்மாவானது புத்தியோட சேர்ந்து இந்த அவித்யாவோட சேர்ந்து அசுத்தமாகி விட்டது என்றுதான் எல்லோராலும் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னுடைய உயிரானது பாவம் பண்ணிருச்சு, நான் வந்து அசுத்தமானவன். இந்த ஆத்மா பியூர்னு இருந்தா கூட ஆத்மா இந்த கர்மாக்களோடு சேர்ந்ததுனால அவித்யாவோட சேர்ந்ததுனால நானும் இம்பியூர் தான் பல பேர் சொல்றோம்ல, அதை தான் இங்க மீன் பண்றாரு. அஸ்திரனானவன் என்னால் நன்றாக சீராட்டி வளர்க்கப்பட்டு வந்த பிறகு என் சபலை என்னும் நாமத்துடைய ஒரு பெண்ணை மணந்தனன். இப்ப கதையின் வழியில பார்த்தோம்னா தோழியினுடைய மகனான அஸ்திரன் என்ற புத்திரன் தான் மனம். அந்த மனம் வந்து ஒரு பெண்ணை மணக்கிறதாக இங்க சொல்றா. அந்த அந்த பெண்ணுக்கு பேரு தான் வந்து சபலை. சபலைன்னா வேற ஒண்ணும் இல்லை, தொடர்ந்து ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஒரு மோகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதனோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறோம்ல, ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம்ல, அந்த ஆசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மோகத்தை தான் இங்க சபலைன்னு சொல்றான். தன் பிரியனுக்கு இஷ்டமான பல மனோகர ரூபங்களை ஆச்சரியமான உண்டாக்கி கொண்டு, அதாவது இந்த சபல குணத்தோடு அது சேரும் பொழுது இந்த மனம் தொடர்ந்து வெவ்வேறு விதமான கற்பனையான விஷயங்களோடு உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கின்றது. மனம் பலவிதமான மனதுக்கு பிடித்தமான கற்பனையான விஷயங்களை எல்லாம் அந்த மனதினுடைய மனைவியான இந்த சபலையானவள் உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கின்றாள். அதனால் மனம் அதிலேயே வந்து பந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றான். இப்ப இந்த மனதுக்கு அதனுடைய மனைவியான சபலைக்கும் 2 பேருக்கும் 5 புத்திரர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 5 புத்திரர்கள் யாருன்னா வேற யாரும் இல்ல, மனம் தொடர்ந்து கற்பனாக்குள்ள விழுந்து 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 பல விதமான கற்பனைகளுக்குள்ளே பண்ண இந்த நேரத்துல எல்லாம் பாடி வரல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிகினிங் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் இந்த உயிர்ல இருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி கதையை எக்ஸ்பிளைன் பண்றா. கான்சியஸ்னஸ், தென் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வித் புத்தி. இந்த புத்தியோட அவித்யா சேரும் பொழுது அதுல இருந்து மனம் என்ற ஒரு பரிணாமம் ஏற்படுகிறது. மனம் என்ற புத்திரன் ஏற்பட்டாலும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸாவே இருக்குது. புத்தி வந்து காலப்போக்கில் சுபாவத்தில் அது சத்துவகுணமாக இருந்தாலும் அவித்யாவோடு சேர்ந்த காரணத்தினால் காலப்போக்கத்தில் அதனுடைய தன்மையாகவே இந்த புத்தி மாறி தன்னுடைய சத்துவகுணத்தை இழந்தது போல அது மறந்து விடுகின்றது, அதாவது மூடத்தன்மைக்குள் விழுந்து விடுகின்றது. இந்த மூடத்தன்மைக்கு விழுந்த அவித்யாவும் புத்திக்கும் பிறந்ததுதான் மனம். இந்த மனம் அதனுடைய இந்த கான்சியஸ்னஸ் இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கு. அப்ப இந்த மனம் என்ன பண்ணுது, அதனுடைய பரிணாமத்தின் வழியாக சபலை என்ற ஒரு பெண்ணாக கொடுக்கப்பட்டுள்ளக்கூடிய நம்ம மோக சக்தியினால் அது பல்வேறு விதமான கற்பனா சக்திகளில் அதுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கற்பனைகளை உருவாக்கி அந்த கற்பனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இது வரைக்கும் இந்திரியம் உற்பத்தி ஆகல, இது வரைக்கும் உலகம் உற்பத்தி ஆகல, இது வரைக்கும் சரீரம் உற்பத்தி ஆகல. அப்ப மனம் தன்னுடைய மூலத்திலிருந்தே அது கல்பனையினால் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த கல்பனையினுடைய வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சூட்சமத்திலிருந்து அதிசூட்சமத்திலிருந்து சூட்சமத்திற்கும் சூட்சமத்திலிருந்து ஸ்தூலத்துக்குமான இந்த டிரான்சிஷன் பீரியட் நடக்குது. அப்ப இந்த மனம் மெல்ல 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 இந்திரியங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப இந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் அதை தான் இங்க புத்திரர்கள் என்று சொல்கிறார்கள். 5 புத்திரர்களை பெற்றால் சாமர்த்தியமான உடையவராக அவ 5 பேர்களையும் என் தோழி என்னிடம் விட்டு விட்டாள். இப்ப பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த புத்தி வந்து மனதை உற்பத்தி பண்ணி மனதுல இருந்து இந்திரியங்களை உற்பத்தி பண்ணி அதை புத்தி கண்டுக்காம விட்டுருது. கான்சியஸ்னஸ்ங்கிறது தானே எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம், எப்படி நம்ம ஃபேனுக்கு கரண்ட் இருக்க மாதிரி. அப்ப இந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலே அதனோடு சேர்ந்து இருக்கிறனாலே இந்த இந்திரியங்கள் தனக்கான ஒரு சக்தி வந்ததாகவும் மனது தனக்கான அது உயிர் இருப்பதாகவும் அதாவது அதனுடைய சுதந்திரமாக இயங்கக்கூடிய தன்மைக்கு வந்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு இந்திரியமும் தனக்கு இப்ப ஸ்ரோத்ர இந்திரியம், சக்சு இந்திரம், கிராண இந்திரியம், ரச இந்திரியம், துவக்க இந்திரியம், இப்போ ஒவ்வொரு இந்திரியமும் அதுக்கேற்றார் போல அது தன்னுடைய பரிணாமத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டே இருக்கின்றது கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்டட் கான்சியஸோட சப்போர்ட்ல. புத்தி மழுங்கி போய் கிடக்குது. அப்ப மனதினுடைய புத்திரர்கள் தானே இந்திரியங்கள். அப்ப அது மனதுக்கு ஃபேவரா தானே இருக்கும், மனதுல இருந்து உற்பத்தி ஆனது தானே. அப்ப இந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிறாங்கன்னா இந்த மனதை அதனோடையே கூட்டிக் கொண்டு வெளியில இருக்கக்கூடிய வெளி சார்ந்து அது பயணிக்க ஆரம்பித்து விடுகிறது. எப்பொழுது இந்திரியங்கள் உருவாகி விட்டதோ காலப்போக்கில் இந்திரியங்கள் ஒவ்வொரு விதமான புலன்களை உற்பத்தி பண்ணுது. அந்த புலன்களில் இருந்து காலப்போக்கிலே 10 விதமான துவாரங்களை கொண்ட சரீரங்களை, ஸ்தூல சரீரங்களை உற்பத்தி பண்ணுகிறது.
ஸ்தூல சரீரங்களை உற்பத்தியான மாத்திரத்திலே அல்லது இந்திரியங்கள் உற்பத்தியான மாத்திரத்திலே அது வெளிநோக்கி இந்த மனம் பயணிக்க ஆரம்பித்து விடுகிறது. மனம் உள்ளிருந்து வெளிநோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிற யாத்திரையத்தான் இதை சொல்றாங்க. அது ரொம்ப அழகா எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு இந்திரியம் சில இடங்களில் மதுரமான சங்கீதமும் சில இடங்களில் மங்களமான வாத்தியங்களும் ரிக் யஜுர் சாம அதர்வண மந்திரங்களின் கோஷங்களும் சாஸ்திரங்களின் ஆகமங்கள் இதிகாசங்கள் என்னும் இவற்றின் முழக்கங்களும் வண்டிகளின் தொனிகளும் குயில்களின் பஞ்சம கானங்களும் இவ்வித மனோகரமான சத்தங்களை தன் புத்திரனால் அளிக்கப்பட்டு கேட்டு புத்திரனிடத்து பிரீத்தி உடையவனாயினான். யாரு? மனம். இந்த இந்திரியம் அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல. இப்ப நம்ம காதுல இருக்கக்கூடிய இந்திரியம் என்ன பண்ணுது? நல்ல இந்த இசைகள் எல்லாம் கேட்டு நமக்கு உள்ள எடுத்துட்டு போகுது இல்ல. அப்ப மனசான தகப்பன் என்ன பண்ணுது? தன்னுடைய பிள்ளைகள் கொண்டு வர விஷயத்துல நல்லா என்ஜாய் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ப்ரொடியூஸ் பண்றது இந்த மைண்ட் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கு. அததான் இங்க சொல்றாங்க. தன் புத்திரனால் அழிக்கப்பட்டு கேட்டு தன் புத்திரனுடைய பிரித்து உடையவனாயின் பிறகு அப்புத்திரன் சிங்கங்களின் இப்ப வெறும் இந்த இனிமையான விஷயத்த மட்டும் அந்த இந்திரியங்கள் கொடுப்பதில்லை. அதுக்கு அடுத்து பாருங்க, சிங்கங்களின் கர்ஜிதமும் மேகங்களின் கோஷமும் இடி முழக்கமும் அண்ட பேதத்தினால் உண்டாகும் தொனியும் பயங்கரமான கர்ப்ப கழிச்சலும் முதலிய அதித்தன்மையான கர்ண கடூரமான சப்தங்களையும் தன் பிதாவிற்கு தந்தன. இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்திரியம் ஃபர்ஸ்ட் நல்ல இனிமையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துச்சு. யஜுர் சாம அதர்வன மியூசிக்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு. அதே மாதிரி எதிர்வினையான கோரமான சப்தங்களையும் தன்னுடைய தகப்பனான மனதிற்கு கொடுக்கின்றது. இப்ப இதே மாதிரிதான் மற்ற இந்திரியங்களையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க மற்ற இந்திரியத்துக்கு? இப்போ உதாரணத்துக்கு சக்சு இந்திரம்னு எடுத்துக்கோமே. கண்ணுக்கு உருவங்களையும் சிகப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம், தவிட்டு நிறம், ஊதா நிறம், புகை நிறம், கருப்பு நிறம் போன்ற எல்லா விதமான வட்டம், அரைவட்டம் இது எல்லா வடிவத்தையும் கொடுக்கின்றது. அழகுடையவை, பயங்கரமானவை, நிந்தித்துக்கமானவை, ஒளியுடையவை, குரூரமானவை, நல்ல வடிவங்களையும் மிகவும் கொடூரமான அதாவது ஒரு அன்ஷேப்டான எல்லா விஷயங்களையும் இந்த சக்ஷுகள் தன்னுடைய தகப்பனான மனதிற்கு ஃபீட் பண்ணுது. இப்ப இதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம எசன்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 5 இந்திரியங்களும் தன்னுடைய சுதந்திரத்தில் அது இயங்க ஆரம்பிக்கிறது. தனக்கான ஒரு என்ன மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியோ மேனுவல் இருக்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி அதோடைய 2 விதமான நல்லது, அதாவது அதனுடைய எல்லா விதமான ஓசைகள் ருஷித்தன்மைகள் எல்லாத்தையும் மனதிற்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. மனம் என்ன பண்ணுது? தன் புத்திரர்களான இந்திரியங்கள் மூலியமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதை உள்வாங்கி அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. சரி, இப்படி அனுபவிச்சுட்டு இருந்தா மட்டும் ஓகேவா அப்படின்னா அதுக்கு அடுத்து சொல்றாங்க, அதாவது தன் புத்திரர்களுடைய மனைகளில் அனுபவிப்பதுமன்றி அங்கிருந்து சில விஷயங்களை கூடமாக தன்னை இருப்பிடத்துக்கு கொண்டு தன் பத்தினியான சபலையுடன் கூட ரகசியமான புத்திரர்களை நாள்தோறும் அதிகமாக அனுபவித்தான். இந்த கதையை நீங்க படிக்கும்போது எவ்வளோ ஒரு சட்டிலான ஒரு விஷயத்த அழகா அந்த கதை இதா கொடுக்குறாங்க தெரியுங்களா? புத்திரர்கள்ங்கிறது இந்திரியங்கள், அதுங்களுக்கு வீடு தான் நம்ம புலன்கள். புலன்கள் வீட்டுல இந்த மனசு வெளிநோக்கி பயணித்து இந்திரியங்கள்ல அதை அனுபவிச்சு அங்கேயே அனுபவிச்சுட்டு அப்படியே விடுறது இல்லையா. அந்த அனுபவிச்ச சில விஷயத்த எடுத்துட்டு உள்ள போயிடுதான். உள்ள போய் தன் மனைவியான சபலையான அதனோடு சேர்ந்து உள்ளுக்குள்ள ரகசியமாக அங்க அனுபவிச்ச விஷயத்த மீண்டும் தனக்குள்ள அனுபவிக்குதான். அதுக்குதான் கனவுன்னு சொல்றது. நம்ம வெளி உலகத்துல அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள நமக்குள்ள சம்சாரமா உள்ளுக்குள்ள இரவு நேரத்துல நம்ம மனதுக்குள்ள ஓடி அதை நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம், அங்க ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம்ல. அததான் இந்த இடத்துல ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. ரகசியமான புத்திரர்களிடம் நாள்தோறும் அதிகமாக அனுபவித்தான். இப்படி இருக்க மகாசனை என்னும் ஒரு பெண்ணானவள் தோன்றி அஸ்திரனை பதியாக அடைந்து இவளிடத்தில் அஸ்திரனுக்கு அதிகமாக பிரீத்தி ஜனித்ததால் அவளுடைய பிரீத்தியை சம்பாதித்தன் பொருட்டு அநேக விதமான போகங்களை சேர்க்க ஆரம்பித்தான். இப்ப மனமாகிய அஸ்திரன் ஏற்கனவே சபலை என்ற ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கிறார். இப்ப அடுத்து மகாசனை அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை மணக்கின்றார். அந்த 2வது பெண்ணுக்கு இனிமையாக இருக்கும் பொருட்டு இந்த மனம் எல்லா காரியங்களையும் செய்கின்றது. அப்ப இந்த 2வது பெண்ணாக மணக்கிறது யாருன்னா வேற எதுவுமே இல்லை, ஆசை.
பேராசை. மனம் இந்த ஆசை வயப்பட்டது அப்படிங்கிறோம்ல. அப்ப அந்த ஆசைங்கிறது இங்க பெண்ணாக கருதுகிறார்கள், மனதை மணந்ததாக கருதுகிறார்கள். இந்த ஆசையினால் உற்பத்தி ஆகக்கூடியதுதான் 2 புதல்வர்கள். அதையும் இங்க சொல்றாங்க. பின்பு மகாசனையானவள் கொஞ்ச காலத்தில் 2 புத்திரர்களை பெற்றார். யாரு? ஜுவாலமுகன் என்றும் நித்திய விருத்தன் என்றும் பெயர். அவங்க 2 பேர் வேற யாருமே கிடையாது. காம குரோத லோபம். ஜுவாலமுகம்னா அது கோபம் குரோதம் நமக்குள்ள வருது இல்ல, அது. லோபம் என்றால் சுயநலத்தன்மை, செல்ஃபிஷ்னஸ். அது இது ரெண்டும் மனதினுடைய பை ப்ராடக்டா, ஆசை நமக்குள்ள என்னைக்கு அதிகமாகி கொண்டே போகிறதோ, நமக்குள்ள காம குரோதங்கள், கோபங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். செல்ஃபிஷ்னஸும் கில்ட்டினஸும், இது ஒரு பக்கம் லோபங்களும் நம்மளுடைய மோகங்களும் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அப்ப ஆசை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. மனம் என்னைக்கு ஆசை வயப்பட்டு விட்டதோ அதுக்கப்புறம் தன்னுடைய சுயத்தன்மையை அது இழந்து, ஏற்கனவே அது சுயத்தன்மையை இழந்துதான் இருக்கு, இன்னமும் இழந்து அந்த ஆசைக்கு அடிமையாக்கப்பட்டு அதன் பின்னே இயங்க ஆரம்பிக்கின்றது. அததான் இங்க அழகா சொல்லுவார். எப்படி சொல்றாங்க ஏமலேக்கைனா, அஸ்திரன் மகாசனையிடம் வெகு பிரியத்துடன் சேரும் பொழுது ஜுவாலமுகனது தேகம் முழுவதும் ஜுவாலை கிளம்பி அஸ்திரனை மிகவும் பீடிக்கிறபடியால் கடினமான மூர்ச்சை அடைகின்றார். இவ்விதமாக அஸ்திரன் போகத்தில் உள்ள ஆசக்தினால் எப்பொழுதும் துக்கமுடையவனாகவே அப்பொழுதும் சுபாவத்தில் ஸ்ததியான என் தோழியுடன் சேர்ந்தே இருக்கிறார்கள். 5 புத்திரர்களாலும் கணவனாலும் அளிக்கப்பட்ட சகல விஷயங்களையும் ஜனத்தில் புசித்துவிட்டு மேலும் மேலும் ஆசை அடங்காமல் போகங்களை கொண்டு வருவதற்கு சதா தன் பதியின் புத்திரர்களை ஏவிக்கொண்டே இருந்தாள். இந்த ஆசையை எங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, இந்த மனசு என்ன பண்ணுதான், தன்னுடைய புத்திரர்களான 5 இந்திரியங்களை வச்சு தன்னுடைய மனைவியான இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு, மகாசனைன்ற அந்த பெண்ணுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மனம் புத்திரர்களோட வெளியில போய் பயங்கரமா ஒர்க் பண்ணி எவ்வளவோ விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குதான். ஆனா இந்த பெண்ணானவள் என்ன பண்றா, அது எல்லாத்தையும் சன நேரத்துல அந்த ஆசையெல்லாம் அடுத்து 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 அடுத்துன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப நமக்குமே ஆசை நிறைய இருக்கு, அதை அனுபவிச்சு முடிச்ச உடனே அடுத்து என்னன்னு போயிடுறோம்ல. இது முடிஞ்சிருச்சு, அடுத்து. இந்த பிரம்ம கபாலம் மாதிரி எவ்வளவு ஆசைகள் உள்ள போட்டாலும் அது போய்கிட்டே இருக்குது, அடுத்து அடுத்து போய்கிட்டே இருக்கிறோம்ல. அப்ப இந்த மனம் டயர்ட் ஆயிடுதுங்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ஆயிடுது. மனமும் டயர்ட் ஆயிடுது, இந்திரமும் டயர்ட் ஆயிடுது. தன்னுடைய மனைவியான இந்த மகாசனைய திருப்திப்படுத்தவே முடியல. எவ்வளவு கொடுத்தாலும் அது சன நேரத்துல அதை சாப்பிட்டுட்டு அடுத்து அடுத்துன்னு தேடிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த மனம் ஒரு கட்டத்துல துக்கத்தை அடைகின்றது. எதனால? தன்னுடைய மனைவியோட சம்பந்தத்தினால. ஏமலேக்கை எவ்வளவு அழகா இதை தன்னுடைய கணவனுக்கு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. துக்க பாரங்களை ஏற்றுக்கொண்டதினாலும் ஜுவாலமுகன், நித்திய விருத்தன் இவர்களுடைய சேர்க்கையினால் தகிக்கப்பட்டவளும் நிந்திக்கப்பட்டவளுமாகி என் தோழி சகா பிணம் போல் ஆயினாள். இப்ப ஹேமலோகியோட தோழி புத்தியோடைய ப்ரொடக்ஷன் தான் என்னது? மனம். மனதோடைய மனைவிதான் ஆசை, புத்திரர்கள். இப்ப மனம் தொடர்ந்து இந்த துக்கத்திலேயே இருக்குது. ஏன்னா தன்னுடைய மனைவி விரும்புறத நிறைவேற்ற முடியறது இல்ல. அதுக்கு இந்திரங்களையும் தான் எவ்வளவோ பண்ணி கொண்டு வந்தாலும் அது முடிஞ்சு அடுத்தன்னு கேட்கறதுனால மனம் துக்கத்துல ஆளுது. அதை பார்த்து புத்தியும் என்ன ஆயிடுது? துக்கத்துல விழுந்துருது. அப்ப புத்தியும் துக்கத்துல இருக்கு, மனதும் துக்கத்துல இருக்குது. இதை பார்க்கும்போது ஆத்மாவாகிய இந்த ஹேமலேக்கையான ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் துக்கத்துல இல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது அப்பயும் அது அதாவதான் இருக்குது. ஆனா துக்கம் அடைவது போல தோன்றுகிறது. ஆத்மாவையும் துக்கத்தை காண்பது போல நமக்கு புரிகின்றது. அதுதான் இங்க சொல்றாரு. ஏதோ ஒரு கர்ம வசத்தினால் ஒரு காலத்தில் தசத்வாரம் என்னும் பட்டணத்தை சார்ந்தனன். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆசை மனசு கற்பனை பண்ணி அதிகமாகி பேராசையா மாறி, பேராசையில இருந்து அடுத்து இப்ப சரீரம், ஸ்தூல சரீரம் உற்பத்தி பண்ற ஸ்டேஜுக்கு ஸ்தூல சரீரம் உற்பத்தி ஆயிடுச்சு. அதன் மூலியமாக இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக வெளிநோக்கி இந்த மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது.
அப்ப அது கொஞ்ச நேரம் கூட உள்நோக்கி திரும்புறதே கிடையாது. வெளி உலகத்தை நோக்கி இயங்கிட்டே இருக்கு, இந்திரியங்களை இயக்கிட்டே இருக்கு. எதுக்கு? ஆசைக்கு தீனி போடணும், ஆசையை நிறைவேற்றணும். ஆசைக்கு எவ்வளவு போட்டாலும் அந்த ஆசைங்கிற இந்த மகாசனை என்ற பெண்ணுக்கு எவ்வளவு போட்டாலும் தீர மாட்டேங்குது. ஏன்னா அதோட குணமே அதுதான். ஆசையோட பை ப்ராடக்ட் என்ன? அதனுடைய புத்திரர்கள் யாரு? கோபம், குரோதம், லோபம். அப்ப ஆசை வந்தாலே நமக்கு காமம், கோபம், குரோதம் வரும், லோபம் வரும். இது வேற வாய்ப்பே இல்லை. இதனால நம்ம பீடிக்கப்பட்டவர்களாக ஆயிடுவோம். அதனால பீடிக்கப்பட்ட மனம் எப்பொழுதும் துக்கமா தான் இருக்கும். அப்ப மனம் துக்க நிலையிலே இருக்கும்போது புத்தி மட்டும் சுகமா இருக்க முடியுமா? புத்தியும் சேர்ந்து துக்கமா தான் இருக்கும். அப்ப மொத்தமும் துக்கமாவே இருக்குது. அப்ப எவ்வளவு ஆசைப்பட்டது நிறைவேறினாலும், நிறைவேறலைனாலும் துக்கம், நிறைவேறினாலும் துக்கம். அப்ப நிறைவேறும் போது கொஞ்ச நேரம் சுகம் இருப்பது போல தெரிகிறது. அதுக்கு அடுத்து உடனே என்னது? இது முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னன்னு வரும்போது திருப்பி என்ன ஆயிடுது? நம்ம என்னதான் டே நைட்டா உழைச்சாலும் நம்ம குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குங்கிறோம்ல. ரெஸ்டே கிடையாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இந்த மனசு நம்மளுடைய ஆசைக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கு. அது டயர்டாயி இதுதான் அந்த ஸ்டோரி வழியில அழகா எடுத்து வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த உடம்ப வச்சுட்டு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உழைக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த உடம்பு டயர்ட் ஆயிடுது. திருப்பி இந்த உடம்பு முடிச்சோன்னா வேற ஒரு உடம்புக்கு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி ஆசை நிறைவேற்றுறதுக்கு உழைக்கிறது. திருப்பி அதுவும் டயர்ட் ஆயிடுது. இப்படியே பல காலம் சென்று விடுகிறது. இதுல புத்தி பயங்கர துக்கமான ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுது. அது அப்பதான் வந்து வாழ்க்கையே ஒரு விரக்தத்தன்மையில என்னடா வாழ்க்கை, எதுக்குடா வாழ்றோம், எதை நோக்கி போறோம், என்ன பண்றோம்னு தெரியலையே அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வருதுனாலே நம்ம மனம் பல ஜென்மமாக இந்த மாதிரி ஆசையில உலண்டு உலண்டு அதுல டயர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுகத்திலையும் டயர்ட் ஆயிடுச்சு, துக்கத்திலையும் டயர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என் சகியின் துக்கத்தினால் உயிரிழந்தவள் போல் ஆயினேன். அவ்வூரில் நான் சன நேரமாவது. இப்ப இங்க என்ன சொல்றானா, ஒரு கட்டத்துல வந்து இந்த புத்தி தன்னுடைய சுயத்தன்மையான சத்துவ குணத்தை இழந்து துக்கத்துல போனனால நான் அதை விட்டு பிரியவும் முடியாது. பிரிஞ்சனா அடுத்த சனம் அந்த புத்தி இருக்கவே இருக்காது. அப்ப நான் எந்நேரமும் அதோட இருக்க வேண்டியதா இருக்குது. கான்சியஸ்னஸ் இல்லாம புத்தி இல்ல, புத்தி இல்லாம கான்சியஸ்னஸ் இல்ல. ரெண்டும் அட் அ டைம்ல ரெண்டுமே பிரசன்டா இருக்குங்கிறத அதை மீன் பண்றாங்க. எப்ப இந்த மனமானது ஆசையின் பின்னாடி ஓடி டயர்ட் ஆகுதோ அப்ப என்ன பண்ணுது? அது வந்து புத்தியில வந்து சேர்ந்துருது. புத்தி வந்து கான்சியஸ்னஸோட சேரும்போது தான் இரவு நேர தூக்கம், அமைதியா கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்ப இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் கான்சியஸோட எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. மனமானது புத்தியோடு சேர்ந்துருது. அப்ப இந்திரியங்கள் ஆக்டிவேஷன் இல்லை. அதனால நமக்கு கொஞ்சம் அமைதியும் நிம்மதியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அதே ஸ்டோரியில சொல்றாங்க. இப்படியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து கடைசியில எங்க முடிக்கிறாங்க அப்படின்னா, என் தோழியானவள் இவ்விதம் வெகு காலம் மிகவும் விஷனப்பட்டு அறிவிழந்தவளாகி இருக்கும் பொழுது ஒரு காலத்தில், இப்ப பல ஜென்மமாக அறியாமை என்ற அவித்யாய் என்ற கணவனை கொண்டவளான இந்த புத்தி எப்பொழுது அறியாமையினோடு சேர்ந்த மாத்திரத்திலே மனம் என்ற உதித்து விடுகிறது. மனதினால் அடுத்து புத்திரர்களான இந்திரியங்கள் வந்து விடுகிறது. மனதினுடைய மனைவியான இந்த மகாசனை, சபலை இவர்களெல்லாம் தொடர்ந்து ஆசை ஆசை ஆசையை உற்பத்தி பண்ணி அந்த ஆசையை நோக்கி மோகத்தினால் வெளி உலகத்தை நோக்கி வெளி சார்ந்து மனம் பகிரந்தமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது தொடரில் அது என்னது முடிவில்லாத தொடர்கதை போல அது எண்டே இல்லாம பல ஜென்மமா நம்ம இப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆசை முடிஞ்சுன்னா அடுத்த ஆசை, அடுத்த ஆசை முடிஞ்சுன்னா அடுத்த ஆசை, இப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்து புத்தியும் டயர்ட் ஆயிடுது, மனசும் டயர்ட் ஆயிடுது, உயிரும் டயர்ட் ஆயிடுது, எல்லாமே டயர்ட் ஆயிடுது. கான்சியஸ்னஸ் மட்டும் டயர்ட் ஆகாம அதுல எப்போதும் சேர்ந்தே இருக்கு. என் தோழியானவளான அந்த புத்தி இவ்விதம் வெகு காலமாக மிகவும் விசனப்பட்டு அறிவிழந்தவளாகி இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் ரகசியமான வேறு ஒருவரிடம் இருந்து என்னுடன் கலந்தனள். அப்ப இந்த ஒரு காலத்துல இந்த புத்தி என்ன பண்ணுது? போதும் இந்த அவித்யா, போதும் இந்த கணவன், போதும் இந்த மனசு அப்படின்னு அதுல வெறுத்து இதாகி வேற ஒருத்தரோட அது தொடர்பு ஏற்படுகிறது. அது வேற யாரும் கிடையாது, சத்துவகுணத்துள்ள இருக்கக்கூடிய இந்த புத்தியோட தான். அப்பதான் என்ன வருது? விஷயங்களில் தோன்றாத வேளையில் புத்தி சுத்த சிதாகாரமாய் விடுகிறது என்பது கருத்து.
அப்ப தனிமையாக கலந்ததனால் அவள் தகுந்த யுக்தியை கொண்டு நல்ல பதியை அடைந்து தன் தனையனை வென்று அவனுடைய தனையர்களையும் கொன்று பிடித்து கட்டியும் என்னுடன் கலந்து என் மாதாவிற்கும் ஊரை சார்ந்தாள். அடிக்கடி அதன் பின் என் தாயை அடிக்கடி ஆலிங்கனம் செய்து சீக்கிரத்தில் ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கி சுபாவம் உடையவனாளான். இவ்விதமாக நீங்களும் தோழியிடமிருந்து உற்பன்னமான தீங்குகளை ஜெயித்து விலக்கி உன் தாயை அடைந்து நாதா நாள்தோறும் சுகமடையுங்கள். இதுதான் சுகத்திற்கான ஆதாரமான என்னுடைய அனுபவத்தை பற்றிய கதை. வேற ஒண்ணும் இல்லை. ஒரு காலப்போக்கத்துல இந்த மனசும் புத்தியும் டயர்டாகி அப்ப நமக்கு இயற்கையாகவே நம்மளுடைய பகவானுடைய அருள்னால நம்ம ஒரு நல்ல இந்த சத்சங்கம் மாதிரி நல்ல தொடர்புகள் ஏற்படும். அந்த தொடர்புகளின் மூலியமாக நமக்கு புதுவிதமான வைராக்கியம் விவேகம் ஏற்படும். அந்த விவேகத்தில் இருந்து நாம் நம்முடைய ஏற்கனவே மணந்த அல்லது தொடர்ந்து பல ஜென்மமாக உடனோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவிதியையும் அவிதியினால் உருவாகக்கூடிய இந்த காம குரோதங்கள் ஆசைகள் இதை அனைத்தையும் நாம் ஒழித்து விட்டு நம்மளுடைய யதார்த்த சொரூபமான அதான் சொல்றாங்கல்ல, தன்னுடைய தாயை ஆலிங்கனம் செய்து அப்படின்னா என்னது, பரபிரம்மத்தை அப்பப்ப பரபிரம்மங்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி அந்த புத்தியானது எப்பொழுதும் அந்த சத்துவகுணத்திலே இருக்கின்றது, நானும் அதனோடு இருக்கின்றேன் அப்படிங்கிறத அந்த ஹேமலேக்கை சொல்லி, நீங்களும் இதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் உங்களுடைய தீங்குகளை ஜெயித்து விலக்கி உங்கள் தாயை அடைந்து நீங்களும் சுகமாக இருப்பீர்களாக என்று ஏமலேக்கை சொல்கிறார். கதையை நீங்க படிச்சு, நீங்க புக் இருக்கவங்க தயவு செய்து வாங்கி படிங்க. 200% இல்லை, 500% உங்களுக்கு புரியாது. அது புரியலைனாலும் பரவாயில்ல, அது படிங்க. அதை படிச்சு அது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு அதுல சந்தேகம் இருக்கும்போது எனக்கு கேளுங்க. அது உங்களுக்கு ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ ரிவர்ஸ்ல போனோம்னா, மனதினுடைய கற்பனையினால் உருவானதுதான் இந்திரியங்கள். மனதிற்கு இருக்கக்கூடிய கற்பனா சக்தியினுடைய தொடர்ச்சியான சங்கல்பங்கள் கற்பனாதினால் அதோடைய டிராவலோடைய எண்டு தான் இந்திரியங்கள் உற்பத்தி ஆகுது. இந்திரியங்கள் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் இந்த மனசு இந்திரியங்களோடு பயணிச்சு அதனோடைய டிராவல் ஆகி ரொம்ப லேட்டரா உற்பத்தி ஆகிறது தான் இந்த சரீரம். இந்த சரீரம் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் மனசு திருப்பி இந்த இந்திரியங்கள் சரீரம் வழியாக வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களோட அது தொடர்ந்து தன்னை அங்கப்படுத்தி கொண்டு அனுபவித்து கொண்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஆசை. ஆரம்பத்துல மோகத்துல ஏற்படக்கூடிய ஒரு கற்பனை அது அப்படியே கொண்டு வந்து இங்க விட்டுருச்சு. இந்த மனசு ஏன் உற்பத்தி ஆச்சுன்னா புத்தி சரியா இல்லை. புத்தி ஏன் சரியா இல்லைன்னா அது யாரோட சேர்ந்துச்சோ அதனுடைய தன்மை வந்ததுனால, அதுல அவித்யாவோட சேர்ந்ததுனால அவித்யாவோட தன்மையினால மனதுல இருந்து எல்லாமே உற்பத்தி ஆயிடுச்சு. இப்ப இந்த புத்தியில தான் நம்ம ஒர்க் பண்றோம். அதுதான் ஞானமா இருக்கும். அவித்யால இருந்து விலகுறோம். விலகினாலே போதும். எப்பொழுதும் பாருங்க, இதுல தோழிக்கு தான் ஞானமே தவிர சைத்தன்யம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஏமலேக்கே அப்பொழுதும் தெளிவா இருக்கா, எப்பொழுதும் தெளிவாவே இருக்கா. அவ இந்த ஹோல் இதுல அவ வந்து அசுத்தப்படவே கிடையாது, பரிசுத்தமானவன். அப்ப நம்ம இப்ப வந்து இந்த தோழி தான் நம்ம கேரக்டர். நீங்க எல்லாமே இந்த தோழிங்கிற கேரக்டர் தான். அவித்யாவை நீக்கி மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நீக்கின மாத்திரத்திலே நம்மோது எப்பொழுதும் தோழியாக தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸோட நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவோம். நம்மளுடைய புத்தியோட நேச்சரே சத்துவகுணம், சுகமா இருப்பது தான். அப்ப அந்த சுகம் நேச்சுரலான சுகம் வெளிப்படும். ஆசையினால் பெறப்படுகின்ற சுகம் அனித்திய சுகம். யதார்த்தமாக நம்மளுடைய இயல்பாகவே இருப்பினால் வரக்கூடிய சுகம் தான் யதார்த்த உண்மை. அதைத்தான் ஆனந்தம்னு சொல்றோம், சத்துவம்னு சொல்றோம். ஆசையினால் நிறைவேறும் பொழுது இந்த மனம் புத்தியோடு ஐக்கியமாகிறது. ஐக்கியமாகும் போது அந்த சனத்திற்கு அந்த சத்துவகுணம் வெளிப்படுகிறது. அதனால் அது சுகம் போல நமக்கு அனுபவத்தை கொடுக்கின்றது. ஆனால் அந்த ஆசையானது வெளியில இருக்க வஸ்துவை சார்ந்து இருப்பதனால் அந்த வஸ்து கிடைச்ச உடனே நம்ம மனசு அடுத்த வஸ்துக்கு போகும்போது சுகம் மறைந்து விடுகிறது. ஆனா வஸ்து வந்துருச்சு, வஸ்து வந்ததுனால வரக்கூடிய துக்கம் வந்துகிட்டே இருக்கு. எப்படி புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. திருப்பி திருப்பி கேளுங்க அதை போட்டு. ரொம்ப சட்டிலா, ரொம்ப ஒரு சூட்சமான விஷயங்கள் வந்து இது. திரிபுரா ரகசியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
இவ்வளோ ஆழமான விஷயங்கள். போன வாட்டிலாம் இந்த செஷன் இந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கல. இதெல்லாம் பாஸ் பண்ணி போயிட்டேன் நான். போன வாட்டி இந்த மொத்த திருப்புர ரகசியத்துலயும் சில சப்ஜெக்ட் தான் எடுத்தேன், சில அத்தியாயங்கள் தான் எடுத்தேன், எல்லா அத்தியாயத்தையும் எடுக்கல. அப்ப இந்த வாட்டி பார்க்கும்போது தான், ஓ இதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை போன வாட்டின்னு தோணுது. மேபி அது அதுக்கான நேரங்கள் வரும். அந்த மாதிரி எல்லாரும் கண்டிப்பா நீங்க வாங்கி இதை படிக்கணும். கதையின் மூலியமாக நம்முடைய உணர்வின் உற்பத்தியையும் மற்ற அனைத்து சிருஷ்டி கிரமத்தையும் விளக்குகிறார் ஏமலேக்கை. இப்ப கணவனானவன் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன கேள்வி கேட்க போறாரு? என்ன சொல்வாருன்னா, நீ சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு வானத்துல ஏதோ தண்ணியில எழுதுற மாதிரி ஏதோ கற்பனையா இருக்கு, இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? இதெல்லாம் இது இப்படிதான் ஆச்சுன்னு நான் எப்படி, நான் எனக்குள்ள எப்படி நம்பிக்கை வரும், எனக்கு எப்படி ட்ரஸ்ட் ஸ்ரத்தா வரும்னு கேட்பாரு. அப்ப அதுக்கு வந்து திருப்பியும் ஏமலேக்கை பதில் சொல்ல ஆரம்பிச்சு அது அடுத்து கண்டினியூட்டி ஆயிட்டே இருக்கும். அதை வந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். நல்லது.